தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதியானம் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவ குடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே நம்மளுடைய வடக்கு வங்காள வளைகுடா பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதோட சேர்த்து இப்ப செப்டம்பர் 26, 27 தேதியில ஒரு புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒடிசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம், அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் இந்த கடற்கரையை நோக்கி நகரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, வடகிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் நேற்று நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு வங்காள வரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடற்கரை பகுதியில் கங்கைக்கு மேற்கு வடக்கு ஒடிசாவின் மீது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி கங்கைக்கு மேற்கு வங்காளத்தின் கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு வங்காள விரிகுடாவின் மீது நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு அதே இடத்தில் நீடிக்கும். செப்டம்பர் 23, 24 தேதிகளில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் மேற்கு வங்கம், வங்காளதேசம், மியான்மர் கடற்கரையில் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா செப்டம்பர் 25ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்காள விரிகுடாவில் மற்றொரு புதிய நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரையில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது. இது செப்டம்பர் 27ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 27 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா பகுதியில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைக்கு உள்ளாக போது. பலத்த காற்றெல்லாம் இருக்க போது. மீனவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தா 24ஆம் தேதிக்குள்ள மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேற்கு காற்று ரொம்ப தீவிரமாக இருக்க போது. அதனால வந்து கோயமுத்தூர், அதுக்கப்புறம் நீலகிரிக்கு வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டத்திலையுமே மழை இருக்கும். ஏன்னா இங்கேருந்து காற்று வந்து அந்த நிகழ்வுக்கு போகுது. அதே போல் நமக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, நீலகிரி, கோயமுத்தூர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தென்காசி, அதுக்கப்புறம் வந்து தேனி இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 26ஆம் தேதி. நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மேற்கு மாவட்டங்களில் இந்த நிகழ்வு காரணமாக, அந்த ஒடிசாவில் கரையை கடக்க போகிறது காரணமாக நமக்கு ஒரு மேற்கு மாவட்டத்தில் நல்ல மழை இருக்கும். ஏன்னா மேற்கு காற்று இங்கேருந்து தான் போகணும். அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, கோயமுத்தூருக்கும் நீலகிரிக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை பதிவு, வானிலை செய்தி. நமக்கு மேற்கு காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும். இங்கேருந்து காற்று வந்து அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த உருவாக போகிற அந்த ஒரு மிகப்பெரிய சுழற்சிக்கு போகுது. தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும். இதன் பிறகு அக்டோபர் 2வது வாரத்தில் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். இதே போல் வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் செய்திகளை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.